அத்தியாயம் 84 நிலவரை சமூக வட்டம் 2. அரக்கன் உலக வணிகர் சங்கத்தின் மேல் அடுக்கு இருளை பிரதிபலித்து பாதாள ஜோதிகளிலிருந்து வெளிச்சம் உயர்ந்தபோது அந்த இடம் தெளிவற்ற நிழல்களால் சூழப்பட்டது. இந்த மங்கலான மறைக்கப்பட்ட இடத்தில் சங்கத்திற்குப் பொறுப்பானவர்கள் கூடியிருந்தனர். அரக்க உலக வணிகர் சங்கத்தின் இயல்புக்கு ஏற்ப அதன் உறுப்பினர்கள் யாரும் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்களின் பரபரப்பான கால அட்டவணைகளுக்கு மத்தியிலும் இங்கு கூடுவதற்கான காரணம் எளிமையானது. சமூக வட்டம். வணிகர் சங்கத்தால் நடத்தப்படும் வரவிருக்கும் சமூக வட்டம் விரைவில் தொடங்கவிருந்தது. அந்த நிகழ்வுக்கு அழைக்கப்படுவதற்கு நிலவரைகளின் எஜமானரை அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தது. இந்த சமூக வட்டத்திற்கான அழைப்பிதழ்களை யாருக்கு அனுப்புவது என்று எல்லோரும் முடிவு செய்துவிட்டார்களா? முதலில் ஒருவர் பேசினார். ஆனால் ஒருவேளை இருள் காரணமாகவோ பேசிக்கொண்டிருந்த அந்த உருவம் தெளிவாகத் தெரியவில்லை. இல்லை, அது வெறும் பார்வை மட்டும் அல்ல. அந்தக் குரல் ஏதோ சத்தத்தால் கரைப்பட்டது போல் வினோதமாக சிதைந்து ஒலித்தது. அனைவரும் ஒரே மாதிரியான தோற்றங்களாலும் குரல்களாலும் மறைக்கப்பட்டதால் ஒருவரையொருவர் வேறுபடுத்திப் பார்ப்பது கடினமாக இருந்தது. இது தற்போதைய இடத்திலேயே வைக்கப்பட்டிருந்த மாயாஜால மேம்பாட்டினால் ஏற்பட்டது. இந்த விஷயத்தின் முக்கியத்துவத்தைக் கருத்தில் கொண்டு பாகுபாடு இல்லாமல் அனைவரும் சுதந்திரமாக பேச அனுமதிப்பது சங்கத்தின் பரிசீலனையாக இருந்தது. மேலும் பல்வேறு இனங்கள் ஒன்றுகூடும் இடமாக கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டது. இந்த சமூக வட்டத்தில் ஏதேனும் புதிய முகங்கள் வருமா? இது ஒரு நெட்வொர்க்கின் நிகழ்வாகத் தோன்றினாலும் அது ஒரு எளிய சமூக கூட்டத்திலிருந்து வெகு தொலைவில் இருந்தது. இங்கு கலந்து கொள்பவர்களின் திறன்கள் சங்கத்தால் முழுமையாக பதிவு செய்யப்படும். எனவே நிலவரைகளைத் தேர்ந்தெடுத்து அழைக்கும் செயல்முறை மிகவும் குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. ஒரு அறியாமையுள்ள புதியவரை அழைப்பது தண்ணீரை மேகமூட்டமாக மாற்றும். இந்த முறையும் சக்குபஸ் ராணி கலந்து கொள்ள மாட்டாரா? யாரோ ஒருவரின் கேள்விக்குப் பிறகு பல்வேறு பதில்கள் உடனடியாகத் தொடர்ந்தன. அவள் கடைசியாகத் தோன்றி சில தசாப்தங்களுக்கு மேலாகிவிட்டது. இந்த முறை அவளுடைய துணை அதிகாரிகள் அவள் சார்பாகப் பணியாற்றி வரும்போது ஏதாவது வித்தியாசமாக இருக்குமா? ஆனாலும் நாம் அழைப்பிதழை அனுப்ப வேண்டாமா? தகவலின்படி ராணி 6வது கட்டத்தை நோக்கிச் செல்கிறார் என்று கூறப்படுகிறது. ஆனால் இன்னும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை. சக்குபஸ் குயின்ஸ் நிலவரை மனித உலகில் இல்லையா? டிமன் உலகில் இல்லையா? ஆனாலும் 6வது கட்டத்தை நோக்கிச் சொல்கிறாள். அது லட்சியமா அல்லது பொறுப்பற்ற தன்மையா? உன் வார்த்தைகளை அடக்கிக்கொள். அவள் உண்மையிலேயே 6வது நிலையை அடைந்தால் நம் தலைகளை வணங்குபவர்களாக இருங்கள். எல்லா குரல்களும் ஒரே தொனியில் பிரிந்தன. தெரியாத வடிவங்கள், அடையாளங்கள் தெரியாமல் இருந்த அமைப்பின் காரணமாக கூட்டம் சுமூகமாக நடந்தது. சரி, உங்களுக்கு தெரியாது. இந்த வதந்திகளைப் பற்றி உங்களுக்கு நன்றாகத் தெரியுமா? இந்த உத்தரவு மிகவும் மோசமாகிவிட்டது போல் தெரிகிறது. வாம்பயர் நிலவரைகளால் ஏற்படும் சேதங்கள் மிகவும் கடுமையாகி வருகின்றன. தலைப்பு வேகமாக மாறியது. பலர் இருந்ததால் இதுபோன்ற மாற்றங்கள் பொதுவானவை. தர்ஷினி, அவளுக்கு ஏற்பட்ட சேதங்களும் கணிசமானதாக இருக்க வேண்டும். அவளுடைய வம்சாவளியால் பதவிகளில் உயர்ந்த அவள் இப்போது மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறாள். அவர்கள் சிரித்துக்கொண்டே பேசிக்கொண்டே மேஜையில் இருந்த மதுவை பேராசையுடன் குடித்தார்கள். வெவ்வேறு நிலவரைகளிலிருந்து பல்வேறு சிற்றுண்டிகளை அவர்கள் சாப்பிட்டதால் எந்த பிரச்சினையும் இல்லை. கூடுதலாக யாரோ ஒருவர் மேஜையில் வைக்கப்பட்டிருந்த அயல்நாட்டு பொருட்கள் மற்றும் நகைகளை வைத்து விளையாடினார். இது உரையாடல்களை தூண்டியது. அவர்களின் தலைப்புகள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருந்தன. அசல் பாடத்திலிருந்து தொடர்பில்லாத கதைகளுக்குச் சென்று பின்னர் திரும்பிச் சென்றன. சொல்லப்போனால் ஒரு சுவாரஸ்யமான நிலவரை இருப்பதாகச் சொல்லப்படுகிறது. ஒரு சுவாரஸ்யமான நிலவரையைப் பற்றி குறிப்பிடப்பட்டவுடன் அந்த அறை எதிர்பார்ப்பில் இருப்பது போல் அமைதியாகிவிட்டது. அது ஒரு வகையான ஒப்பந்தத்தைப் போல இருந்தது. அவர்கள்தான் சங்கத்தை நிர்வகித்து வந்தனர். சங்கங்களின் பெரும்பாலான லாபம் நிலவரைகளிலிருந்து வந்தது. ஒரு சுவாரஸ்யமான நிலவரையைப் பற்றி குறிப்பிடப்பட்டவுடன் எல்லோரும் உற்சாகமடைவது ஒன்றும் விசித்திரமாக இல்லை. அந்த நிலவரை தோன்றி ஒரு வருடத்திற்கும் குறைவான காலமே ஆகிறது. இருப்பினும் ஆய்வுக்குழுவின் கூற்றுப்படி இது ஏற்கனவே பல ஹண்டர்களை விரட்டியடித்துவிட்டது. சங்கத்துடனான வர்த்தக அளவும் அதிகமாக இருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். ஆஹா,
இதைக் கேட்பது சுவாரஸ்யமாக இருக்கிறது. கதையை தொடர்ந்து பகிர்ந்து கொள்ள முடியுமா? இது ஆய்வுக்குழு அனுப்பிய அறிக்கை. உள்ளடக்கங்களை ஒவ்வொன்றாக விநியோகிக்கிறேன். அவர்கள் அவ்வாறு செய்ததால் ஒவ்வொரு நபரின் முன்னிலையிலும் அறிக்கைகள் வைக்கப்பட்டன. அறிக்கையின் ஆசிரியர் ஆய்வுக்குழுவின் தலைமை மால்டிஸ் என்று பட்டியலிடப்பட்டார். ஆய்வுக்குழுவிலிருந்து தலைமை மால்டிஸ் மிகவும் திறமையானவர், இல்லையா? அனைவரும் சம்மதத்துடன் தலையசைத்தனர். மால்டிஸ் ஒரு ஆந்தை கரடி, ஆந்தையின் தலையுடன் கூடிய கரடியைப் போன்றது. அவர் ஆய்வுக்குழுவின் தலைவராக பணியாற்றினார். அவரது தலை ஆந்தையைப் போல இருந்ததா அல்லது கழுகைப் போல இருந்ததா என்பது விவாதப் பொருளாக இருந்தது. ஆனால் அது முக்கியமல்ல. ஆய்வுக்குழுவின் தலைவராக மால்டிஸின் திறமை முக்கியமானது. அது எந்தவொரு உன்னத வம்சாவளியை விடவும் அவரது திறமைகளை மட்டுமே அடிப்படையாகக் கொண்டது. இருப்பினும் தலைமை மால்டிஸ் ஏற்கனவே எடிசாவின் கட்டுப்பாட்டில் இருப்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. இந்த அறியாமையுடன் அவர்கள் மால்டிஸ் எழுதிய அறிக்கையைப் படிக்கத் தொடங்கினர். அடடா, அப்படி ஒரு நிலவரை இருக்கு. அந்த அறிக்கையின் உள்ளடக்கம் அதிர்ச்சியளிப்பதாக இருந்தது. அவர்கள் முன்பு குறிப்பிட்ட ஆந்தையை பற்றி என்ன? அது உண்மையிலேயே புதிதாகப் பிறந்த நிலவரைகளில் புதிதாகப் பிறந்த குழந்தை, அரை வயது கூட ஆகவில்லை. இது ஒரு முறை மட்டுமே நடக்கும் நிகழ்வாக இருந்தாலும் அது ஏற்கனவே வெள்ளித்தர ஹாண்டர்களை கையாண்டிருந்தது. அந்த நிலவரை வீரர்களுடன் ஏராளமான வர்த்தகங்களில் ஈடுபட்டதாகவும் எதிர்காலத்திற்கான நம்பிக்கைக்குரிய வாய்ப்புகளைக் கொண்டிருந்ததாகவும் எழுதப்பட்டிருந்தது. இந்த நேரத்தில் இப்படி ஒரு நிலவரை இருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. அது சரி. இப்போதெல்லாம் மனிதர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாகிவிட்டார்கள். இதன் காரணமாக புதிதாகப் பிறந்த நிலவரைகள் நீண்ட காலம் நீடிக்க முடியவில்லை. மேலும் சங்கங்களின் பார்வையில் இது ஒரு கணிசமான இழப்பாகும். சங்கங்களின் புரவலர்களாக மாறுவதற்கும் தங்களுக்கு நன்மைகளை தருவதற்கும் புதிய நிலவரைகள் செழித்து வளர வேண்டியிருந்தது. ஆனால் உண்மை என்னவென்றால் அத்தகைய நிலவரைகள் ஆரம்பத்திலிருந்தே நசுக்கப்பட்டு வந்தன. ஆனாலும் அத்தகைய சூழ்நிலையில் எந்த வகையான நிலவரையும் தோன்றுவது ஒரு அதிர்ஷ்டம்தான். அப்படியானால் அந்த நிலவரையின் எஜமானருக்கு அழைப்பிதழ் அனுப்புவதை யாராவது எதிர்க்கிறார்களா? ஆட்சேபனைகள் இல்லை. ஆனால் அந்த நிலவரையின் எஜமானர் யார்? அறிக்கையின்படி இது சக்குபஸ் என்று பட்டியலிடப்பட்டுள்ளது. நான் அந்தப் பகுதியை பார்க்கவில்லை. சக்குபஸ் என்ற வார்த்தையைக் கேட்டதும் மேலும் சில கேள்விகள் எழுந்தன. அப்படியானால் அது சக்குபஸ் குயின்ஸ் குழுக்களில் ஒன்றா? சக்குபஸ்கள் என்பவை நேரடியாக போரில் ஈடுபடாமல் குழுக்களாக வாழும் அரக்கர்கள். இந்த சக்குபஸ் குயின்ஸ் குழுவைச் சேர்ந்தது என்று நினைப்பது விசித்திரமாக இருக்காது. சரி, அப்படித் தெரியவில்லை. தலைவரின் கூற்றுப்படி எந்த தொடர்பும் இல்லை. அவள் எந்தக் குழுவையும் சேர்ந்தவள் அல்ல. எந்தக் குழுவையும் சேராத ஒரு சக்குபஸ். இப்போதெல்லாம் பெரிய குழுக்களைச் சேராத பல அரக்கர்கள் இருந்தனர். அழைப்பை ஏற்றுக்கொண்டு அனைவரும் தலையசைத்தனர். உடனடியாக அடுத்த தலைப்புக்குச் சென்றனர். இப்போது அழைக்க அடுத்த இடத்திற்குச் செல்லுங்கள். அவர்களின் விவாதங்கள் இரவு வெகுநேரம் வரை தொடர்ந்தன. பேய் உலக வணிகர் சங்க சமூக வட்ட அழைப்பிதழ். மதிப்பிற்குரிய நிலவரை மாஸ்டர்களுக்கு வாழ்த்துக்கள். உங்கள் நிலவரைகளின் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து பாடுபடும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் முயற்சிகளுக்கு நன்றி. டெமான் வேர்ல்ட் வணிகர் சங்கம் ஒரு சிறப்பு நிகழ்வை நடத்த விரும்புகிறது. இந்த நிகழ்வு பல்வேறு நிலவரைகளின் மாஸ்டர்கள் ஒன்றுகூடி புதிய கூட்டணிகளை உருவாக்கவும் புதிய சவால்கள் மற்றும் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளவும் ஒரு கூட்டமாகும். இந்த நிகழ்வை இன்னும் சிறப்பாக்க உங்கள் பங்களிப்பை நாங்கள் எதிர்நோக்குகிறோம். தேதி மற்றும் இடம். தேதி அழைப்பிதழ் கிடைத்த 2 நாட்களுக்குப் பிறகு. இடம் அபிசல் குகைகளின் மையத்தில் அமைந்துள்ள நிலவரை பரிமாற்ற மண்டபம். பங்கேற்புக்கான விண்ணப்பம். அழைப்பிதழில் மானாவை செலுத்துவதன் மூலம் உங்கள் பங்கேற்பு உறுதிப்படுத்தப்படும். நிலவரைகளின் பிரதிநிதிகள் தங்கள் ஊழியர்களுடன் வரலாம். இருப்பினும் ஒரு நிலவரைக்கு 1க்கு 1 மட்டுமே பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கை. மேலும் விசாரணைகளுக்கு விண்ணப்ப காலக்கெடுவிற்குள் சங்க பிரதிநிதியை தொடர்பு கொள்ளவும். இந்த பரிமாற்றத்தின் மூலம் உங்களைச் சந்தித்து எங்கள் கூட்டணிகளை வலுப்படுத்தவும் புதிய சவால்களை ஒன்றாக ஏற்றுக்கொள்ளவும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த சிறப்பு தருணத்தில் பங்கு கொள்ள உங்கள் வருகையை நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம். நன்றி. தி டெமான் வேர்ல்ட் மெர்ச்சன்ட் அசோசியேஷன். எனவே இந்த முறை சமூக வட்டம் திறக்கப்படுகிறது.
அழைப்பிதழை படித்தபோது எடிசா முணுமுணுத்தாள். சிறிது நேரத்திற்கு முன்பு சங்க உறுப்பினர்கள் அவளிடம் வந்து அழைப்பிதழை கொடுத்தனர். ஒரு அழைப்பு. அழைப்பிதழின் உள்ளடக்கம் எளிமையானது. அது சமூகமயமாக்கலுக்கான ஒரு கூட்டத்தை குறிப்பிட்டது மட்டுமே. நிச்சயமாக அது வெறும் சமூகமயமாக்கலாக இருக்காது. இதுபோன்ற கூட்டங்களில் நடக்கும் தொடர்புகளை சீலியா நன்கு அறிந்திருந்தார். அவள் ஒரு காலத்தில் சக்குபஸ் நிலவரையின் ஒரு பகுதியாக இருந்ததால் அழைப்பிதழ் இருப்பதைப் பற்றியும் அவளுக்குத் தெரியும். இருப்பினும் சமூக வட்டம் எவ்வாறு விரிவடையும் என்று அவளுக்குத் தெரியாது. அது அநேகமாக ஒரு வீண் பேச்சுக் கூட்டமாகத்தான் இருக்கும். அதை அனுபவிக்காமலேயே அது வெளிப்படையாகத் தெரிந்தது. அவர்கள் எதிரிகளாக இருக்கக்கூடியவர்களாகவும் இருந்தனர். இறுதியில் அவர்கள் அனைவரும் தோற்கடிக்கப்பட்டு அடிபணிய வேண்டியிருக்கும். அதுதான் எடிசா தனது பெரிய எஜமானருக்குக் காட்டிய விசுவாசம். இருப்பினும் அந்த மாஸ்டர் உண்மையிலேயே குறிப்பிடத்தக்கவர். 2 நாட்களுக்கு முன்புதான் எடிசாவுக்கு ஒரு தனி ஆர்டர் வழங்கப்பட்டது. ஆர்ச் லிச் மற்றும் அஸ்மோவை சமூக வட்டத்திற்கு அனுப்புங்கள். அதுதான் எஜமானர். அழைப்பிதழ் இப்போதுதான் வந்தது. ஆனால் பெரியவரிடமிருந்து 2 நாட்களுக்கு முன்பு ஆர்டர் வந்தது. சமூக வட்டம் திறப்பதற்கு முன்பே அதில் யார் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் தேர்ந்தெடுத்திருந்தார்கள். சமூக வட்டம் திறக்கப்படும் என்பதை அந்த பெரியவர் ஏற்கனவே அறிந்திருந்தார் என்பது இதன் பொருள். எஜமானரின் நோக்கங்களைப் புரிந்து கொள்ள நான் இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டியிருக்கிறது. எடிசா சிந்தனை மிகுந்த முகபாவத்துடன் யோசித்தாள். பெரும்பாலும் இதுவரை நடந்தவற்றை அவள் சமாளித்துவிட்டாள். டெய்கர் எஜமானர்களின் பக்கம் திரும்பியிருந்தார். மேலும் புனித மாவீரர்கள் ஏற்கனவே டெய்கரால் பிடிக்கப்பட்டு கருட ராஜ்ஜியத்திற்கு திரும்பிச் சென்று கொண்டிருந்தனர். நிச்சயமாக அவர்கள் அரச குடும்பத்திற்கு திரும்பிச் செல்ல மாட்டார்கள். மாறாக எடிசா விரும்பியபடி பிரபுக்களை நோக்கிச் செல்வார்கள். நீங்கள் ஏற்கனவே அதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? அவள் நட்ட பரிசுகள் எவ்வாறு பயன்படுத்தப்படும் என்பது சங்கத்தின் நோக்கங்களைப் பொறுத்தது. அந்த இடத்தைப் பற்றி நாம் சிறிது காலம் கவலைப்பட வேண்டியதில்லை. சங்கத்திற்கும் கருட இராச்சியத்திற்கும் இடையிலான விவகாரங்கள் ஏற்கனவே எடிசாவின் கைகளில் இருந்து விலகியிருந்தன. அவள் பார்க்க மட்டுமே தேவைப்படும் வரை அதைப் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அவளுடைய உதவி உண்மையிலேயே தேவைப்பட்டால் இளவரசி எலெனா அதை நேரடியாக கோருவார். இந்த பிரச்சினை சமூக வட்டத்தில் இருந்தது. அழைப்பிதழின்படி அது 2 நாட்களில் திறக்கப்படும். நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கிறது. இந்த 2 நாட்களுக்குள் அவர்கள் ஆர்ச் லிச் மற்றும் அஸ்மோவை தயார் செய்ய வேண்டியிருந்தது. அவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ளும்போது அவர்கள் நிலவரையை பிரதிநிதித்துவப்படுத்துவார்கள். எந்தவொரு முறையற்ற நடத்தையாலும் எஜமானரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்காமல் இருப்பது மிகவும் முக்கியமானது. முதலில் சர் ஆர்ச் லிச்சை அழைக்கவும். ஆர்ச் லிச் அதே நிலவரையில் இருந்ததால் அவரை அழைப்பது எளிதாக இருந்தது. பிரச்சனை அஸ்மோவிடம்தான் இருந்தது. அஸ்மோ ஒரு இன்குபஸாக இருந்ததால் ரேடன் கண்டத்தில் அல்ல, பூமியில் ஒரு நிலவரையில் வசித்து வந்தார். வேறு பரிமாணத்திலிருந்து ஒரு அரக்கனை எப்படி அழைப்பது என்று எடிசா யோசித்தாள். அதிர்ஷ்டவசமாக நிலவரைக்குள் ஒரு பரிமாண போர்ட்டல் வசதியாக தோன்றியது. அது அஸ்மோஸ் நிலவரையுடன் இணைக்கப்பட்ட ஒரு நுழைவாயில். அஸ்மோவையும் கொண்டு வா. எடிசா உடனடியாக கட்டளை பிறப்பித்தார். அஸ்மோவின் உத்தரவை உடனடியாக பின்பற்றி எலும்புக்கூடு மாவீரர்கள் அவரை அழைத்துவர போர்ட்டலுக்கு விரைந்தனர். அஸ்மோ முதலில் இந்த இடத்திற்கு வந்தபோது நிலவரைகளின் தோற்றத்தைக் கண்டு அவர் திகிலடைந்தார். அது சரிவின் விளிம்பில் இருந்தது என்று சொல்வது மிகவும் துல்லியமாக இருக்கும். இது அழகு இல்லை. அந்த நிலவரை எந்த அலங்காரங்களும் இல்லாமல் மிகவும் எளிமையான மற்றும் நடைமுறைக்குரிய வடிவமைப்பை பின்பற்றியது. இருப்பினும் இந்த நிலவரையை வடிவமைத்தவர் ஒரு சிறந்தவர் என்பதை உணர்ந்த அஸ்மோ விரைவாக தனது குரலை மாற்றிக்கொண்டார். நடைமுறை எளிமையே உண்மையிலேயே உச்சகட்ட அழகு. நமது மாமனிதர் உண்மையிலேயே மகத்தானவர். இந்த நிலவரையில்தான் அஸ்மோ எடிசாவிடமிருந்து பல்வேறு போதனைகளைப் பெற்றார். அவர் ரேடன் கண்டத்தின் வாழ்க்கையைப் பற்றி அறிந்து கொண்டு அது தொடர்பான கல்வியைப் பெற்றார். இவை அனைத்தும் சமூக வட்டத்தில் வெற்றிகரமாக அறிமுகமாகும் எடிசாவின் நோக்கத்துடன் ஒத்துப்போனது. நேரம் வேகமாக பறந்து சென்றது. அவர்கள் அதை உணரும் முன்பே அழைப்பிதழில் எழுதப்பட்ட தேதி அதுவாகிவிட்டது. நேரம் நெருங்கியதும் சங்க உறுப்பினர்கள் நிலவரைக்கு வெளியே இருந்து அவர்களை வரவேற்க வந்தனர். சரி, அப்படியானால்
எஜமானரின் நற்பெயருக்குக் களங்கம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள், பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுங்கள். ஏடிசா கடைசியாக ஒருமுறை ஆர்ச் லிச்சையும் அஸ்மோவையும் எச்சரித்தாள். ஆர்ச் லிச் எப்போதும் நேர்மறையாகவே இருந்தார். சரி, லேடி எடிசா. அஸ்மோ ஏடிசாவை மனதார வணங்கினார். பூமியில் இருந்து வந்திருந்தாலும் ரேடன் கண்டத்தைப் பற்றிய அனைத்தையும் அவர் முழுமையாக கற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டார். இப்போது அஸ்மோ குறைபாடற்றவராக இருந்தார். மேலும் அவரது அரவணைப்பில் வேறு ஏதோ ஒன்று இருந்தது, ஆர்ச் லிச்சின் தடிமனான நோட்புக். ஆர்ச் லிச் தன்னால் எலும்புக்கூடுகளை எடுத்துச் செல்ல முடியாததால் அஸ்மோ தனது சார்பாக அந்த தடிமனான நோட்டுப் புத்தகத்தை எடுத்துச் சென்றார். நோட்புக் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதை ஆர்ச் லிச் உறுதிப்படுத்தியபோது அவர் ஆமோதிக்கும் வகையில் தலையசைத்தார். இப்போது கவலைப்பட ஒன்றுமில்லை.